ஹாய் ஹலோ கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக். இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் சப்பாத்தியும் பாலக் பன்னீரும் சாப்பிட்டேன். சப்பாத்தி கொஞ்சம் மீந்துடுச்சு. ஸோ டின்னருக்காக கொத்து சப்பாத்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தேன். அதுக்கு இப்படி சப்பாத்தியை குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் நல்லா சூடு ஆனதுக்கு அப்புறமா ஒரே ஒரு சின்ன பட்டை, ஏலக்காய், கிராம்பு இது எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு கொஞ்சம் அது செவர்ற வரைக்கும் வதக்கணும். நெக்ஸ்ட்டு முக்கியமான அந்த கொத்து பரோட்டா சப்பாத்தி எல்லாத்துக்கும் முக்கியமான கருவேப்பிலை, அதை நல்லா போட்டுக்கிட்டிங்கன்னா அரோமா நல்லா வரும். நெக்ஸ்ட்டு ஆனியன் அதை போட்டுட்டு அதுக்கு மேலே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா மஞ்சத்தூள், உப்பு இதை போட்டிங்கனாக்கா வெங்காயம் நல்லா சீக்கிரமாக வதங்கிடும். நெக்ஸ்ட்டு தக்காளி, நான் ஒரு தக்காளி போல் சேர்த்துருந்தேன். உங்களுக்கு எவ்வளோ தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மிளகாத்தூள், ஒரு பச்சை மிளகாவை கீறி சேர்த்துருந்தேன். சேர்த்துட்டு நல்லா அதை ரவுண்ட் ஷேப்பில் தள்ளி விட்டுட்டு அதில் ஒரு 3 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கிட்டேன். அந்த 3 முட்டைக்கு மேலே கொஞ்சமாக பெப்பர், அப்புறம் சால்ட்டு, கொஞ்சோண்டு சீரகத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு உடனே நம்ம கிண்டிடக்கூடாது. உடனே நம்ம கிண்டினோம்க்கா ரொம்ப சின்ன சின்னதாக ஆகிடும் முட்டை. கொஞ்சம் பெருசு பெருசாக வெந்து நினச்சிருக்கா. கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் லைட்டாக அப்படியே லைட்டாக கிண்டி விட்டோம்னாக்கா நமக்கு கொஞ்சம் முட்டை பெருசு பெருசாக கிடைக்கும். அப்படி கிண்ணத்துக்கு அப்புறமாக்கா நல்லா வெந்து இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம கட் பண்ண சப்பாத்தியை அதில் சேர்க்கணும். சேர்த்து ஒரு கிண்டிட்டாக்கா நம்மளோட கொத்து சப்பாத்தி ரெடி. இதே தான் நீங்கள் புரோட்டாலையும் செஞ்சீங்கன்னா கொத்து புரோட்டா. நானும் ஸ்பூனில் எடுத்து பார்க்குறேன். ரெண்டு இதுக்கு மேலே வரைய மாட்டேன். மேலே போங்க, அந்த ஸ்பூன் வேணாம், ஒன்று வேணான்னு அதை தூக்கி போட்டு கையால் எடுத்தேன். ஓகே, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.